பார்க்கிங் ஏரியாவில் உயரும் நீர்மட்டம், வாகனங்களை உடனே எடுங்க மெட்ரோ நிர்வாகம் அதிரடி. பெங்கல் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று இரவு முதல் விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. பகல் பொழுதிலும் தொடர்ந்து காலை முதல் மழை பெய்தும் வருகிறது. இதனால் சாலைகளில் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்தும் ஓடுகிறது. இதேபோல் சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகளிலும் குளம் போல் நிரம்பியுள்ளன. இதனால் சென்னையில் 9 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளன. இதற்கிடையே பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்களில் மக்கள் தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். நேற்று சில பார்க்கிங்களை பயன்படுத்த வேண்டாம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது மெட்ரோ நிர்வாகம் பார்க்கிங் குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி பரங்கிமலை ரயில் நிலைய பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உடனடியாக எடுக்க வேண்டும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர் கனமழையால் பார்க்கிங் ஏரியாவில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வாகனங்களை உடனடியாக அதன் உரிமையாளர்கள் எடுக்க வேண்டும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வாகனங்களை பழுதானால் மெட்ரோ நிர்வாகம் பொறுப்பேற்காது என்றும் அறிவித்துள்ளது. இதனிடையே மெட்ரோ ரயில் சேவை இன்று வழக்கம் போல் இயங்கும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வடபழனி மெட்ரோ நிலையத்தில் நடைமேடை 1 நுழைவு பக்க எக்ஸலேட்டர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக புரட்சித் தலைவர் டாக்டர் ஜே. ஜெயலலிதா சிஎம்பிடி மெட்ரோ நிலையத்தில் தெருநிலை எஸ்கலேட்டர் 3 மற்றும் 4 நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது பயணிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பயணிகள் தங்கள் வாகனங்களை இன்று முதல் கோயம்பேடு மெட்ரோ, செயின்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் வாகன நிறுத்தும் இடங்களில் நிறுத்த வேண்டாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.